அவங்க என்ன சொல்றாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னாங்க. மராட்டியன் ஃப்ரைட்ல வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை தாண்டி நாமெல்லாம் ஒரு ஹிந்துங்கிறது செயல்பட்டு இருக்கு. அனைவரும் கையில 300-500 ரூபாய் தாள்களை வாங்கி வைத்தவர்கள் தற்போது 5 வரப்போகிறது என்றவுடன் அவர்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை விட்டுட்டு இனி நான் அவனுக்கு 6 தருவேன் என்று ராகுல் காந்தி சொல்றதை நிராகரித்து விட்டார்கள். அது மாதிரி 3 தாள் இன்னைக்கு திமுக ஆட்சியில கொடுக்குறான்ல 1000 ரூபாய். அதை வாங்கின மக்கள் என்ன செய்யறான், நிறைவாக அவன் அனுபவிக்கிறான். இப்ப அது 2500 3 காந்தி தாள் 5 தாள் ஆகுது. இனி மோடியோ பிஜேபி காரர்களோ தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல், அந்த மாடல், அது ஸ்டாலினை விசாரிக்கலாம், தமிழ்நாட்டு ஃப்ரீ பீஸையோ தமிழ்நாட்டுடைய இலவச திட்டங்களையோ குறை சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் அதிமுகவையும் இப்படித்தான் ஆக்கி அவர்களையும் 23% குறைச்சி கட்சிகள் அனைத்தையும் உடைக்க வைத்து ஓபிஎஸ் தனியாக பாஜக தான் இல்ல அவர்களிடத்திலே வலிமையாக இருக்கிறது. அதானி போன்ற செல்வந்தர்கள் அவர்களிடத்தில் இருக்கிறார்கள். இதற்கு மேல் ஜெயிப்பதற்கு என்ன வேண்டும்? ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பரபலம் இருக்கிறது, கேடர் பேஸ் இருக்கின்றது, RSS மாதிரி ஒரு அற்புதமான இயக்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் சார் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். நேற்றைய பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ரொம்ப வந்து பரபரப்பாக இருந்தது இந்தியா ஃபுல்லாகவே. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இந்த 2 மாநிலத்திற்கு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களுடைய வாக்கு எண்ணிக்கை நேற்று வந்து நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா இமாலய வெற்றி, மகாராஷ்டிராவில் பாஜக இமாலய வெற்றி அடைந்திருக்கிறது. ஜார்க்கண்டில் வந்து இவங்க ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் அவர்கள், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியை சார்ந்த ஹேமந்த் சோரன் அவர்கள் முதல்வராக அவருடைய ஆட்சியை தக்க வச்சுக்கினாரு. இந்த 2 மாநிலத்திலுமே பார்த்தீங்கன்னா 2 ஆளும் கட்சியுமே வந்து தக்க வச்சுக்கிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அது வந்து ஓரளவு இருந்தால் பரவாயில்ல. பட் மகாராஷ்டிராவை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து வரலாற்று சாதனை அப்படின்னே சொல்லலாம். இதுவரையிலும் எப்பயுமே இல்லாத அளவுக்கு பாஜக வந்து ஒரு ஹார்ட்ரிக் ட்ரையம்ப் வெற்றி அடைஞ்சிருக்குது. இது எதனால, எந்த காரணங்கள், அது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ். நீங்க சொன்னது 100க்கு 100 கரெக்ட். ஒரு மகத்தான வெற்றி பாரதிய ஜனதா பெற்றிருக்கிறது. ஹேட்ரிக், 3வது, அதாவது பிரமாதமான வெற்றி தான் அது சொல்லணும். ஏன்னா அதில் ஒன்றும் குழப்பம் எனக்கு இந்த மாதிரி தெரியல. என்ன காரணம், எதிர்கட்சிகள் இப்படி போயிட்டுங்கிறத விட தற்போது கிடைத்த தகவலை நம்ம பேசணும். ஆமா, 232 இடங்கள்ல பாரதிய ஜனதா, 57 இடங்கள்ல சிண்டே, ஏக்நாத் சிண்டே, 31 இடங்கள்ல அஜித் பவார், 20 இடங்கள்ல உத்தவ் தாக்கரே, 16 இடங்கள்ல காங்கிரஸ், சரத்பவார் 10 இடங்கள்ல. இப்போ இந்த மாதிரி ஒரு வெற்றியை நான் சமீபத்துல பார்க்கலன்னு நினைக்கிறேன். 288ல அவங்க 234, 32ன்னு வைங்களேன். இவங்களுக்கு மிச்சமான 46 தொகுதி தான் வரும். இப்ப எவ்வளவுனா ஒரு 20 படுதோல்வி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 46 தொகுதி தான் வரும். இவங்களது படுதோல்வி, அவங்களது வந்து இமாலய வெற்றி. இமாலய வெற்றி மலைக்கும் மடுவும் மாதிரி ஆயி போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு இத வந்து யாருமே அன்பிரசன்டட், இதற்கு முன்னாடி அன்எக்ஸ்பெக்ட் பண்ணலீங்களா? அன்பிரசன்டட், இதுக்கு முன்னாடி அன்எக்ஸ்பெக்டட் ஆல்சோ சார். இதுக்கு முன்னாடி நிகழ்வு நடக்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. That was happened, நடந்திருக்குது, அவ்வளவுதான். காரணம் என்னன்னு சொல்றீங்க இந்த அளவுக்கு? இதற்கான காரணத்தை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்றது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் ஓரளவுக்கு நம்ம சொல்லித்தான், ஓரளவுக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லி உளரக்கூடாது, அது சரியில்லை. என்ன காரணம்னு புரிய முடியலங்கிறது தான் ஒரு காரணம். அது முதல்ல சொல்லிடுறேன். என்ன காரணத்துல இவ்வளவு கடுமையான வெற்றியை பெற்றிருக்கிறாங்கன்னு புரியல. ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுது, மிக கவனமாக ஒவ்வொரு தொகுதியையும் அவர்கள் ஊடுருவி. அதுதான் கரெக்ட். நான் என்ன சொல்றேன்னா, இந்த 288 தொகுதிகள்ல மெஜாரிட்டேரியன் தொகுதிகளை அவங்க ஊடுருவி இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன சொல்றது, ரொம்ப இன்டெப்தா போயிட்டு எப்படி அந்த சூழ்நிலையை வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பேச்சு சொல்றேன், சாதகமா அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்ப எப்படின்னா, ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில
ஒரு 1000 பூத் இருக்குன்னா அந்த 1000 பூத்தில் ரொம்ப ஹெம்லெட்னு சொல்லுவார் இங்கிலீஷில், குக்கிராமங்கள் இருக்கும். ஆமா, ரிமோட் வில்லேஜ் அது. அதில் வந்து மிஞ்சி போனால் 100 ஓட்டு 500 ஓட்டு 2000 ஓட்டு இருக்கும். அதை கூட விடலை இவங்க. இல்லை விடலை. அதில் பெரிய இப்போ டவுனை விட்டுருங்க, அந்த குக்கிராமங்கள் எல்லாம் படைகளை அனுப்பி கவனிக்க வேண்டிய முறையில் கவனிச்சிருப்பாங்க. அது கொடுக்க வேண்டியது எல்லா வசதிகளை செஞ்சு கொடுத்து பல விஷயங்கள், அது அடிப்படை தேவைகள், கொஞ்சம் பணங்களும் கொடுத்துருக்கலாம், அடிப்படை தேவைகளும் கொடுத்துருக்கலாம், மக்களை நல்லா ஓட்டு போடுறதுக்கு அழைத்து வந்து பூத்துல கொண்டு விட்டுருக்கிறது ஒண்ணு பிஜேபிக்கு சாதகம். இரண்டாவது சாதகம், பிஜேபியினுடைய ஹிந்துத்துவா கார்டை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதற்கு காரணம் RSSனுடைய திண்ணை மீட்டிங்கள், பல்லாயிரக்கணக்கான திண்ணை மீட்டிங்களை போட்டு நம்ம வந்து 60,000 கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்துறாங்க அப்படின்ட்டு ஒரு கருத்து கணிப்பு. சாதி ரீதியா நம்மளை பிரிக்க பாக்குறாங்க, இந்துக்கள் எல்லாம் ஒன்றுபட இல்லைன்னா பெரிய ஆபத்து அப்படின்னு போய் மகாராஷ்டிரிய மண்ணுல அவங்க நல்ல கார்டை பிளே பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி காரணங்கள்லாம் வந்து அவர்களுக்கு பெரும் வெற்றி கொடுத்திருக்கிறது. இதுதான் நான் சொல்லுவேன். இவிஎம் டேம்பர்லாம் தெரியாது, அது சொல்றதுக்கு நான் ராகுல் காந்தி தொடர்ந்து இன்னைக்கு காலையில செய்தியில கூட வந்து இவிஎம் வந்து ஃபால்ட், இவிஎம் வந்து மறுபடியும் மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு ஒரு இது சொல்றோம்னா, நாங்க இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல, ரொம்ப பேட் இது எங்களுக்கு டிஃபீட் அப்படின்ற மாதிரி. எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் பெரியார்கிட்ட போய் கேட்டாங்க, கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இருக்கிறார் என்றால் கடவுளை கொண்டு வந்து காட்டுங்க, இருக்கிறாருன்னு சொல்லிட்டு போவோம்னு சொல்லிட்டாரு. அது அவருடைய அறிவு. அதே மாதிரி இவிஎம் டேம்பரிங், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஓட்டிங் மெஷின் டேம்பரிங் சொன்னா, அப்ப எப்படி டேம்பரிங்னா டு ஷோ மீ அத்தன்டிக் எவிடன்ஸ், எனக்கு ஆதாரமான விஷயத்தை நீ காட்டினால் செய்து காட்டு. அதாவது தாமரையில போட்டா தாமரையில உழுது, கையில போட்டா தாமரையில உழுது, இந்த மாதிரி சிஸ்டத்துல பண்ணுதுன்னு காட்டினா மட்டும்தான் நாங்க அக்செப்ட் பண்ணுவோம். அது அல்லாம சும்மா டேம்பரிங் டிசென்ட் வாய்ஸ் சொல்லிட்டு இருந்தா அது நமக்கு ஆகாது. என்னுடைய கருத்துப்படி இருக்கலாம், டேம்பரிங் பண்ணலாம். அமெரிக்காவை போன்ற உலக நாடுகள்ல இன்னைக்கு எங்கேயுமே வந்து இவிஎம் கிடையாது. அமெரிக்காவிலே பேலட் சிஸ்டம் தான், ஸ்ரீலங்கால பேலட் சிஸ்டம், எல்லா இடத்துலயும் அந்த சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டத்தை இப்படியும் கேக்குறாங்க. இல்ல, இப்போ முழுமையாக இந்தியாவுல தேர்தல் கமிஷன் வந்து மோடி கட்சியா, பிஜேபியுடைய 2வது கட்சியா தான் செயல்படுது. இது ஒரு ஆபத்து. ஏன் அப்படி சொல்றீங்க? அவன் அப்படிதான். அதாவது உங்களுக்கு ஒரே நாடு ஒரே தேசம், அப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல்னா நீங்க நல்லா கவனிங்க, இந்த 4 மாநில தேர்தல்களையும் கூட மோடிக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி ஹரியானாவையும் ஜம்மு காஷ்மீரையும் ஒன்னா வைத்தார்கள், ஜார்க்கண்டையும் மகாராஷ்டிராவையும் ஒன்னா வைத்தார்கள். இதான் அவங்க சொல்றாங்க. அப்ப எல்லாவற்றையும் மக்களின் பால், அரசியல் எதிர்கட்சிகளின் குரல்கள் எல்லாம் கேட்காமல் தேர்தல் கமிஷனர் ராஜீவ்குமார் அவர் இஷ்டத்துக்கு சொல்றது செய்யறார். அது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. அதில் நியாயம் இருக்கிறது, அதில் உண்மை இருக்கிறது, அதை நான் மறுக்கல. ஆனா எல்லா விதமான அதிகாரங்களையும் பாரதிய ஜனதா பயன்படுத்துகிறது. தடுத்து நிறுத்துவதற்கு யாருக்கும் சக்தி இல்லை. ஆட்சி அவர்களில் இருக்கிறார்கள், தேர்தல் அமைப்புகள் அவர்களிடத்தில் இருக்கின்றது. அதே போன்று RSS போன்ற வலிமையான டோர் கேம்பெயின் பண்ணக்கூடிய பெரும் படைகள் அவர்களிடத்திலே வலிமையாக இருக்கிறது. அதானி போன்ற செல்வந்தர்கள் அவர்களிடத்தில் இருக்கிறார்கள். இதற்கு மேல் ஜெயிப்பதற்கு என்ன வேண்டும்? ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, பரபலம் இருக்கிறது, கேடர் பேஸ் இருக்கின்றது. RSS மாதிரி ஒரு அற்புதமான இயக்கத்தினுடைய நீங்க இது எல்லாமே சொல்றீங்களே, ஏன் இவங்க ஒரு இப்ப இதுக்கு முந்தி வந்து ஏக்நாத் ஷிண்டே தலைமையில தான் அந்த ஆட்சி நடந்தது. அப்ப அவங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கலாம். சரி, மறுபடியும் வந்து அவங்களே வந்து இது போல நமக்கு இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு கூட தான் கொடுத்துருக்கலாம். நீங்க இந்த மக்களுக்கு நல்லது பண்ணல, நல்லா பண்ணுங்கிறத தாண்டி பாசிட்டிவான இந்த விஷயங்கள்லாம் பிஜேபிக்கு இருக்குன்னு சாதகமா இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள், சாதகமான விஷயங்களை இதையும் எடுத்துக்கோங்கன்ட்டு நானும் இதுவும் சாதகமா வச்சிருக்கலாம். அதான் இருக்கு. ஒரு ஆட்சியில நல்லது கெட்டது இருக்கு. கண்டிப்பாக பல வாக்காளர்கள் 100 பேர்னா 40 பேர் கெட்டது சொன்னா 60 பேர் நல்லது எடுப்பான், 60 பேர் கெட்டது சொன்னா 40 பேர் நல்ல எடுப்பான். அது ஏற்கனவே உள்ள ஏக்நாத் சிண்டேயோட ஆட்சியினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ். அதை விட்டுவிட்டு தேர்தல் கமிஷன் இவர்களுக்கு பக்கம், மத்திய அரசு ஏஜென்சி இவர்களுக்கு பக்கம், மாநில அரசினுடைய அதிகாரம் இவர்களின் பக்கம், நாக்பூரினுடைய RSSனுடைய கேடர் பேஸ் உழைப்பு இவர்களின் பக்கம், மோடி மேஜிக் இவர்களின் பக்கம். அதே மோடி மேஜிக்னா ஒரு மோடிக்குன்னு ஒரு கரிஷ்மா இருக்குல்ல, மோடிக்குன்னு ஒரு கரிஷ்மா. அதான்
இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எப்படி உங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க சார். கண்டிப்பா இருக்கு. அத மாதிரி தமிழ் ஊடகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுஃபியான் சார் நீங்க இதோட மலையும் மடுவையும் கொண்டு உசார் பண்ணாங்க. நான் சாதாரண ஒரு நிகழ்ச்சியாளர். மோடிக்கு எனக்கு கிட்டயாம இருக்கு சார். அதுக்கு சொல்லுங்க சார், ஒருத்தருக்குன்னு ஒரு பேஸ் இருக்கு. அது போல அவருக்கு நீங்க சொல்லுங்க. அத மாதிரி மோடி ஐயாவுக்குன்னு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கு ஒரு ஐடியாலஜி கோர்ஸ் இருக்கு. நாமெல்லாம் ஹிந்துத்துவ ஐடியாலஜி ஒற்றுமையா செயல்பட்டாங்கன்றாங்க. அது உரிமை. பிரதமர் மோடி அவர்கள் கரெக்டா இன்னைக்கு சொல்லி இருக்காரு. நாம ஒற்றுமையா செயல்பட்டதுனாலதான் வந்து இந்த மாதிரி வெற்றி வந்தது. இந்த மதவாத காடு எந்த விங்கில வந்தாலும் சரி நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆனா நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு பிடிக்காதுனாலும் இது அவர்களுக்கு பிளஸ் பாயிண்டா இருக்குன்னு ஒரு நியாயமா சொல்றதுல எனக்கு வாய்ப்பு இல்லை, தப்பு, எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னாங்க. மராட்டியன் ஃப்ரைட்ல வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை தாண்டி நாமெல்லாம் ஒரு ஹிந்துங்கிறது செயல்பட்டு இருக்கு. அப்ப எல்லா கோஆலிஷன் நீங்க சொன்ன மாதிரி ஆட்சியினுடைய நல்லது, மோடியினுடைய கரிஷ்மா, நாமெல்லாம் ஹிந்து என்று சொல்வது, RSS அற்புதமான படை, அதிகாரம், தேர்தல் எல்லாம் சேர்ந்து மகத்தான வெற்றி அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆகவேதான் காங்கிரஸ் கட்சி மீண்டும் EVM, CVM, ATM என்று சொல்வதை விட தங்களை சீர்திருத்திக் கொள்வதற்கு அவர்கள் முயற்சிக்க வேண்டும். இதுல எந்த விதமான தவறு நான் தான் சொல்லிட்டேனே. அந்த மாதமான மகளிர் உதவித்தொகை அது சொல்லுங்க சார். அதுல இல்ல அது ஒரு பக்கம், அது ஒரு காரணம் என்று இவர்கள் 2500 ரூபாய் வழங்கினார்கள். அவர்கள் 2000, ஆனால் இவர்களுடைய உதவியை விட பாரதிய ஜனதாவினுடைய அந்த பிரச்சாரம் நல்ல ஒரு ஈடுபட்டு இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏக்நாத் சிண்டேயை விட ஒரு சிறப்பான 1500 வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப கொடுத்துட்டு இருக்காங்களே, கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப 2100 ரூபாய் அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு எல்லாருக்கும் 2500 ஆக்கியிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு கை மேல் கை பலன் கிடைக்கின்றது. இப்ப நான் வந்துதான் இனி உங்களுக்கு தரணும், ஆனா இப்ப தந்துகிட்டு இருக்கானே, இப்போ இருக்கிறதை விட்டு பறக்க ஆசைப்படாதுன்னு சொல்ற மாதிரி கையில கிடைக்குத 1500 டக்கு டக்குன்னு 3 தாளை கையில கொடுத்துறான். அவங்க இப்போ ஒரு விஷயம் பாருங்கம்மா, ஒரு மனிதனுக்கு நிறைவு வர்றது என்ன தெரியுமா? நானே பார்த்துட்டேன். ஒரு சின்ன பொருளை கொடுத்தா கூட நிறைவு கிடைக்கும் அவனுக்கு. அது மாதிரி 3 தாள் இன்னைக்கு திமுக ஆட்சியில கொடுக்குறான்ல 1000 ரூபாய், அதை வாங்கின மக்கள் என்ன செய்யறான், நிறைவாக அவன் அனுபவிக்கிறான். இப்ப அது 2500 போது 3 காந்தி தாள் 5 தாள் ஆகுது. ராகுல் காந்தி இனி நான் அவனுக்கு 500 ரூபாய் நோட்டு சொல்றீங்க, 5 தாள் 5 காந்தி தாள் அப்படி எண்ணி கொடுப்பாங்க. 500 ரூபாய் சொல்லுங்க சார். 500 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து வைக்கிறான். விதர்பால உள்ள ஒரு விவசாயி, அதே போன்று அதாவது கொங்கன்ல உள்ள ஒரு ஏழை, மும்பையில உள்ள ஒரு ஏழை, வடக்கு மகாராஷ்டிரா, கிழக்கு மகாராஷ்டிரா, அது பல பிரிவுகள் இருக்கு. மராத்தா, கொங்கன், அது மாதிரி விதர்பா, மும்பை, வடக்கு, கிழக்கு எல்லா பகுதியிலும் ஒவ்வொரு விதமான அரசியல் கொண்ட மக்கள். ஒரு பகுதியில சீனி விலையும் ஒரு பக்கம் இது போல. அவர்கள் அனைவரும் கையில 500 ரூபாய் தாள்களை வாங்கி வைத்தவர்கள் தற்போது 5 வரப்போகிறது என்றவுடன் அவர்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை விட்டுட்டு இனி நான் அவனுக்கு 6 தருவேன் ராகுல் காந்தி சொல்றதை நிராகரித்து விட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் சார். அத மாதிரி நம்ம இங்க கொண்டு வந்துரும். ஜார்க்கண்டை பத்தி பேசணும், மகாராஷ்டிராவை பத்தியே பேசக்கூடாது. ஜார்க்கண்ட்ல ஒரு அரசியல் எப்படி இன்னைக்கு காலை ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஜார்க்கண்ட்ல அவர்கள் 55க்கு மேற்பட்ட இடங்களை கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. இவங்க 25, கிட்டத்தட்ட 80 வாங்கியிருக்காங்க. பாஜக 25. ஆனால் அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் அங்கே அவர் வந்து 1500 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். முதலாவது காரணம், எழுதிய காரணம். இரண்டாவது, விவசாயிகளுக்குடைய கடன்களை 2 லட்சம் ரூபாய் அவர்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கிறார், தள்ளுபடி செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான உதவிகள் அந்த மக்களுடைய மனநிலைகளுக்காற்றவாறு பல விஷயங்களும் செய்ததனால் அவர்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அனுதாபம் கூட இருந்திருக்கலாம். அனுதாபம் சிறையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்து சிறைக்கு போனாங்க. பிஜேபிக்கு இன்னைக்கு என்ன ஒரு பெரும் சிக்கல் என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது என்றால், ஹெலிகாப்டர் மேடம் என்று கல்பனா சோரன்
கமலாச்சோரன் அவர்கள் என்ன பண்ணாங்க, வீடு வீடா போனாங்க சார். மலை பகுதியில போகும்போது அவங்களால போக முடியாது, அதனால அவங்க ஹெலிகாப்டர்ல போனாங்க. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஹெலிகாப்டர் மேடம் அப்படின்னாங்க. ஆனா அவங்க வீடு வீடா போயிட்டு மக்கள் கூடவே உட்கார்ந்து அவங்க கிட்ட தண்ணி எல்லாம் வாங்கி குடிச்சு நம்ம நேராவே பார்த்தோம் சார். இப்ப பாருங்க, இன்னைக்குள்ள செய்தியில அவர்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா, 2 லட்சம் ரூபாய் உள்ள விவசாய கடன்களை ரத்து செய்திருக்கிறார். அதே போன்று 2500 ரூபாய் அடுத்த மாதம் முதல் வரும் என்று புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். யாரு? சிபு சோரனுடைய மகன் ஹேமந்த் சோரன். மூன்றாவது பார்த்தால் இதன் மூலம் 1.25 லட்சம் விவசாயிகள் பயனடைந்திருக்கிறார்கள். 1.25 லட்சம்னா பிளஸ் அவருடைய ஃபேமிலி. தேர்தலின் போது வந்து அதே மாதிரி 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ அப்படிங்கிறதையும் அவர் அறிவிச்சிருக்கிறார். அதே மாதிரி JMM உடைய வாக்குறுதிகள் இதனால ஓட்டாக மாறின. 43 தொகுதியில் போட்டியிட்ட JMM 33 இடங்களில் அவர்கள் மட்டும் கைப்பற்றி இருக்கிறார்கள் என்றால், அப்ப ஒரு விஷயம் தெளிவாயிருதுமா. எப்படின்னா, இனி மோடியோ பிஜேபி காரர்களோ தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல், அந்த மாடல், அது ஸ்டாலினை விசாரிக்கலாம், தமிழ்நாட்டு ஃப்ரீ பீஸையோ தமிழ்நாட்டுடைய இலவச திட்டங்களையோ குறை சொல்ல முடியாது. ஏன்னா இங்க கொடுக்கக்கூடிய ரேஷனுடைய இதை நாம பல வருஷமா அனுபவிக்கிறோம், 30 வருஷமா அனுபவிக்கிறோம். இன்றைக்கு தான் உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் இலவசமா போடுறான்னு மக்கள் பாக்குறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் பஸ் பாஸ், டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய காலத்தில் செருப்பு, பல்பொடி, சைக்கிள், அம்மா கொடுத்த மடிக்கணனி, ஆடு மாடு, அம்மா சிமெண்ட், அம்மா குடிநீர், அம்மா 4 கிராம் தங்கம், அம்மா லேப்டாப், அம்மாவுடைய எல்லாமே, அம்மா மருந்தகம், அம்மா தியேட்டர், உலகமே பாராட்டியது. அவ்வளவு பெரும் சிறப்பு. தாய் ஒரு சிலதான் இப்போ தமிழ்நாட்டுல இருந்து தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு இப்ப அவங்க வந்து ஒரு நிமிஷம், தாய் பால் கொடுப்பதற்கு இது மாதிரிலாம் ஒரு தாய், அவங்க 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 வந்து ஒரு அன்னையாக இல்லை. ஆனாலும் ஒரு தாய் தன் மார்பகத்தை பொதுவெளியில் காட்டக்கூடாது என்று கண்ணியத்தோடு இருப்பதற்கு ஒரு அற்புதமான சிந்தனை. தாய் தன் பிள்ளையை மடி அமர்த்துவதற்கு ஒரு அழகான இடம். இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் யாருக்கும் வராது. இன்னைக்கு 5 ரூபாய் கொடுத்தால் சோறு, எல்லாரும் சாப்பிட்டார்கள் அம்மா உணவகத்தில். இதெல்லாம் வந்து இது வந்து வீணடிக்கப்பட்ட திட்டம் கிடையாது. இப்ப கூட இருக்கு சார், எல்லாரும் சாப்பிடணும். இல்ல இப்பயே இருக்கு உணவகம், இப்பவும் சிறப்பா இருக்கு. இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் செய்யல, கேட்டீங்களா சார்? இருக்கு சார் உணவகம், நம்ம ஆபீஸ் எதுக்குள்ள இருக்கு சார். அத வந்து எடுக்க முடியாது, இருக்கு, அது எடுக்க கூடாது. ஏன்னா எத்தனையோ எண்ணிக்கையில வேணா ஒரு சில இடத்துல கம்மி இருக்கலாம், பட் வந்து இட் இஸ் ரன்னிங் சார். அது எத்தனையோ 1000 கோடிகளை அரசாங்கம் நாசப்படுத்துகிற ஒரு நேரத்தில் பசித்த வயிறுக்கு உணவளிப்பது சிறப்பு. சரி, இதை விட்டுருங்க. இப்படிப்பட்ட திட்டங்களை தான் ஜார்க்கண்ட்ல விவசாயிகளுக்கு 1.25 லட்சம் விவசாயிகள் பலன் பெற்றார்கள். 200 யூனிட் மின்சாரம் அவர்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தது. 1500 ரூபாய் கொடுத்தார். அவரை சிறையில் வைத்தது அவருடைய மனைவி கல்பனா. அந்த அம்மாவுக்கு அரசியல் தெரியாது, ஆனால் அவர்களை ஹெலிகாப்டர் மேம், the people to so called helicopter ma'am கூப்பிட்டாங்க. அந்த ஹெலிகாப்டர் மேம் ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி அவங்களுக்கு உடம்பு முடியல சார். அதே போல மலை பகுதியில எல்லாம் போகும்போது அவங்களால முடியல அப்படின்னு சொல்றதுனாலதான் அவங்க ஹெலிகாப்டர் போனாங்க. அவங்க இதை வந்து இப்படி போட்டு விட்டாங்க. இவங்க ஹெலிகாப்டர் மேடம்னு எதிர்கட்சியினர் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு வசைப்பாடினார்கள். அவங்க வந்து ஒவ்வொரு வீடுகள்ல போய் டோர் கேம்பெயின் பண்ணாங்க. அதனால இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபிக்கு அந்த மாநிலத்தை பொறுத்தவரை கொஞ்சம் தலை சுத்துது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சோரனுக்கு மாற்றாக மற்றொரு அரசியல் தலைவரை நாம் உருக்கி விட்டோம் என்று இன்னைக்கு காலையில பத்திரிகையினுடைய செய்தி. இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஒரு ஆங்கில பத்திரிகை, இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் ஏதோ ஒரு பத்திரிகையில படிச்சேன். சோரனுக்கு மாற்றமாக பிராக்சியாக அவருடைய மனைவி ஒரு வலிமையான என்னது கிரவுண்ட்ல போய் களப்போராளியாக அவர் உருவாகி இருக்கிறார். இது அவர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு. ஒன்று தமிழ் பேப்பர்லயும் வந்திருக்கு. மும்பையை பொறுத்தவரை, ரெண்டாவது மகாராஷ்டிராவுக்கு வரும். மகாராஷ்டிரால யார் முதல்வர்னு சொல்லிடுங்க சார். மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இன்றைக்கு 134 தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. முடிவு ஃபுல்லா வந்துடும் இன்னைக்குள்ள. 1-2 தொகுதி இருக்கும். அப்ப 45 தொகுதியில வெற்றினா கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக்கிங் ரேட்னு பாத்தீங்கன்னா 95% மேல போயிட்டு. கண்டிப்பா. அப்ப இப்ப யார் முதல்வர்னா வாய்ப்பு இல்ல. ஏக்நாத் சிண்டேக்கு 100% இல்ல, 101%. தேவேந்திர பட்னாவிஸ் வருவாரா? ஒரு நிமிஷம், தேவேந்திர பட்னாவிஸ் தான் வரப்போறார். பட்னாவிஸ் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, அதாவது எனது தண்ணி வற்றி விட்டது என்று எனது கரையில் நீர் வீடு கட்டி விடாது. சில நாட்களுக்கு முன்பு அவர் பேசியிருந்தார், சில மாதங்களுக்கு. எனது தண்ணீர் வற்றி விட்டது என்று எனது கரையில் நீர் கட்டி விடாது,
நான் கடல், நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொன்னா நடந்துட்டு. தட் வாஸ் ஹேப்பன், ரைட்? ஹேப்பனிங், நாட் ஹேப்பன், நடந்து கொண்டு இருக்கிறது. அவர் தே மே பி கம் ஆர் நாட், பட் வி ஹேவ் பீன் எக்ஸ்பெக்டிங் டுடே அட் டைம் ஆஃப் தட் குட் ஹேப்பன். ஓகே. அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் RSS செல்ல பிள்ளை, சித்போ பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். தேவேந்திர பட்நாயக். ஆமா, அவர் RSS செல்ல பிள்ளை, சித்போ பிராமண சமூகத்தை சேர்ந்தவர். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது, சொல்லித்தான் ஆகணும். அமெரிக்காவில் நல்ல படித்தவர், அழகாக ஆங்கிலம் பேசுபவர், ஹிந்தி பேசக்கூடியவர், மராட்டி பேசக்கூடியவர். இவ்வளவு தலைமை இருக்கிறது. 53 வயது இளைஞர், ஒரு மத்திய தர, நல்ல சிறப்பான ஆளவர். அப்படி அம்மா சொன்னாங்க, இவனுடைய பையன் வந்துருவான் அப்படின்ட்டு. ஆக நிச்சயமாக இப்பொழுது கிடைத்த தகவல், ஏக்நாத் சிண்டே முரண்பிடித்து இந்த கூட்டணியை விட்டு வெளியே போனாலும் பிஜேபி கவலைப்படவில்லை. ஏன் தெரியுமா? பிளஸ் அஜித் பவார் 31 இடங்களில் இருக்கிறார். ஆக 134, 31, 160க்கு மேல போயிடும். தேவை 144 தான். ஆக ஒரு வலுவான ஆட்சி மகாராஷ்டிரத்தில் பாரதிய ஜனதா அமைக்க போகிறது என்பது 100க்கு 100 உறுதியாயிட்டு. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து ஒரு பிரச்சனை வருது. என்னண்டா, இப்பொழுது அழிந்து போனது யார்? பாவம், வயதான காலத்தில் 83 வயதான ஒரு வாய் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு ஆபரேஷன் செய்தக்கூடிய சரத்பவாருடைய அரசியல் என்ன ஒண்ணு. இரண்டாவது, தந்தை ஒரு பெரிய 1966 தாராவியில் தமிழர்களுக்கு எதிராக கடும் போக்குவாதத்தை ஆரம்பித்த பால் சாஹிப், அவர் பேர் என்னது, பால் தாக்கரேனுடைய சொந்த பையன், தனது அப்பாவால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சியும் இழந்து, உத்தவ் தாக்கரே, பால் தாக்கரேவுடைய பையன் உத்தவ் தாக்கரே, அவருடைய பேரன் ஆதித்ய தாக்கரே, தாத்தாவும் அப்பாவும் ஆரம்பிச்ச கட்சியை இழந்திருக்கிறார்கள். கட்சியில் உள்ள வில்லம்பு சின்னத்தையும் அவர்கள் காங்கிரஸை எதிர்த்தாங்க. இவர் போய் காங்கிரஸோட போயிட்டு சொல்றேன், வில்லம்பையும் அவர்கள் பறித்தார்கள். எல்லாவற்றையும் பறித்து இப்பொழுது நடுநிசையில நடு வீதியில் கை கட்டியவரையும் ஆட்சியும் போயிட்டு கட்சியும் உடைச்சி ஒன்றுமில்லாமல் இந்த 2 பேரும் பரிதாப நிலையில் இருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை பிரச்சனை கிடையாது. காங்கிரஸை பொறுத்தவரை ஜெயிப்பான் தோப்பாங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இவர்களுக்கு ரீஜனல் பார்ட்டிஸ் 2 பேரும். அப்புறமா பாராமதி தொகுதியிலும் தனது பாரம்பரியமிக்க சீனி ஃபேக்டரி இருக்கக்கூடிய அந்த வலுவான மகாராஷ்டிராவினுடைய அதிகாரத்தை இழந்து போனார். சர்க்கரை பகுதி, சர்க்கரை பாராமதியில் அதான் சொன்ன சர்க்கரை உற்பத்தி அந்த பகுதியில் பெரும் வலுவான சக்தி. இரண்டாவது, 1979 தனது 38வது வயதில் அன்றைக்கு இந்திரா அம்மையாரால் பிளஷ்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தலைவனாக மகாராஷ்டிராவில் இருந்து ஆரம்பித்த சரத்பவார் 2024 நவம்பர் மாதம் தன் அடையாளம் முழுவதுமாக இழந்து போய்விட்டார். அது அவருக்கு இனி அவரால் போராட முடியாது. அவங்க கிட்ட இருந்து பிரிஞ்ச அஜித் பவார் இங்க நல்ல ஸ்டாண்ட் ஆயிட்டார். அவரான அண்ணன் பையன் அஜித் பவார் வந்திருக்கிறார். அஜித் பவார் இப்பொழுது என்னண்டா, ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நான் கடந்த ஒரு 35 ஆண்டுகளாக இந்திய அரசியலை ஆய்வு செய்யக்கூடியவன். என்னுடைய பார்வை என்னவென்றால், உறவாடி கழுத்தை அறுப்பதும் இருப்பவர்களை துடைப்பதும் பாரதிய ஜனதாவுடைய அரசியல் சூட்சமம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், ஆரம்ப கட்டத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக என்ற ஒரு கட்சியே கிடையாது. அவர்களுக்கு அடையாளம் கொடுத்தது சிவசேனா. சிவசேனா முதன்மையாக இருந்தார்கள், பாஜக 2ஆக இருந்தார்கள். சிவசேனாவை அதற்கு பின்பு 2014 பாஜக என்ன செய்தார்கள், இவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு 105 இடத்தை கொண்டு வந்தார்கள், சிவசேனாவை பின்னுக்கு தள்ளினார்கள். இன்றைக்கு சிவசேனா இல்லாமல் ஆகிவிட்டது. அந்த கட்சியிலிருந்து ஒருவரை ஏக்நாத் சிண்டே என்று ஒருத்தர் உருவாகியிருக்கிறார். இன்று காலை ஒரு செய்தி வருகிறது, ஏக்நாத் சிண்டே முரண்பட்டால் அவர் கட்சியில் வெற்றி பெற்ற 57 பேரும் உடைக்கப்படுவார்கள். எப்படி கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஏக்நாத் சிண்டே 56 இடங்களில் வெற்றி பெற்று வைத்திருக்கிறார். 56, 57 வச்சுக்கிடுங்க. 31 இடங்களில் அஜித் பவார் இருக்கிறார். 31 இடங்களில் அஜித் பவார் பிளஸ் 134, 160க்கு மேற்பட்ட இடங்கள்ல 144 மெஜாரிட்டி ஜெயிச்சிருவாங்க. ஏக்நாத் சிண்டைய உத்தவ் தாக்கரே உடைச்சி வேற ஒரு கட்சியாக்கி சின்னத்தையும் கொடுத்து சிவசேனா நீ தான் ஆரம்பிச்சு அவர் 57 தொகுதி ஜெயிச்ச பிறகு, நீ வரல நான் தான் தேவேந்திர பட்நாயக் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா உன் கட்சியை உடைச்சு நாங்க சேர்த்துருவோம். சேர்த்துட்டு 27 பேரை 30 பேரை எங்களுக்கு வந்துருவோம். அவ்வளவு பேருக்கு மந்திரி பதவி பிஜேபியில சேர்த்து மந்திரி பதவி கொடுத்துருவோம். அப்ப பாருங்க, உத்தவ் தாக்கரையும் சொல்லி முடிச்சிடுறேன். உத்தவ் தாக்கரையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கியாச்சு, ஏக்நாத் சிண்டையும் ஒண்ணுமில்லாமல் ஆக்கியாச்சு. களம் பிஜேபிக்கு வாய்ப்பாயிற்று. ஆக பிஜேபியோட கூட்டணி வைப்பவர்கள்லாம் வருங்காலத்தில் சிந்திச்சு கொள்ளணும். இது நேற்று தமிழ்நாட்டில் எக்ஸ் தளத்தில் இது வந்திருக்கிற ஒரு முக்கியமான செய்தி. அதே போன்றுதான் நிதிஷ்குமாரை கழுதை தேய்ந்து கட்டர்பானாக ஆக்கிய கதையை
100க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெற்ற நிதிஷ்குமார் இன்றைக்கு வெறும் 44 தொகுதியோடு சுருங்கி போயிருக்கிறார். பாரதிய ஜனதா 88 தொகுதியில் வந்திருக்கிறது. அதே போன்று தேவேகவுடாவுடைய குமாரசாமியுடைய கட்சியும் இப்படித்தான் ஆகப்பட்டது. தமிழ்நாட்டில் அதிமுகவையும் இப்படித்தான் ஆக்கி அவர்களையும் 23% குறைச்சி கட்சிகள் அனைத்தையும் உடைக்க வைத்து ஓபிஎஸ் தனியாக பாஜக தான் எல்லாம் அவங்க தானே செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் வித்யாசாகர் வந்து பாஜகவுடைய ஆள் தான். திருமதி சசிகலா மேடம் வந்தால் கட்சி உருப்பட்டு ஒரு உற்பதமான தலைமைக்கு வந்துரும்னு நினைச்சுதான் அவங்க பிரிச்சாங்க. அதை நான் சொல்லலை. ஓபிஎஸ் வெளிப்படையா சொன்னார். பிரதமர் மோடி சொன்னதால தான் நான் செஞ்சேன். His statement very clear, open, disclosed to the media. I am not saying the lying statement. He made a statement. உங்களுக்கு தெரியும். அப்போ தமிழ்நாட்டில் அதுதான், தேவகவுடாவும் அதுதான், நிதிஷ்குமாருக்கு அதுதான், இன்றைக்கு சரத்பாபு அதுக்கு பேர் என்னது நம்ம சிவசேனாவுக்கு அதுதான் நடந்திருக்கிறது. அது பாஜக தனது திறமையால் வளர்கிறது. அது ஒன்றும் தவறில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஹிந்துத்துவா காடு அற்புதமாக வேலை செய்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு எனக்கு கிடைத்த தகவலை தான் நான் பேசுறேன். இன்னும் புதிய லட்கி பெகன்லாம் கூட சொல்லிக்கலாம் சார். லட்கி பெகன். ஆமா, லக்கி பெகன். ஆமா, அதுக்கு நான் அர்த்தத்தை சொல்லுங்க. அதுதான் மகளிருக்காக மகளிர் உதவித்தொகை இருக்கு இல்லைங்க சார், அதுல வந்து முக்கியமா மகளிர் உதவித்தொகை நல்ல 6% பெண்கள் வாக்கு இந்த முறை அதிகமா இருக்குது. அதுக்கு காரணம் அதான் அந்த 1500ல இருந்து இந்த 2100. ஆனா அவர்கள் சொன்னாலும் ராகுல் காந்தி சொன்ன எடுபடல. ஆனா அந்த இடத்துல வந்து நீங்க சொன்னதுதான் கரெக்ட். அவர் எப்போ வந்து குடுக்கறது, இப்ப குடுக்கறவங்களே அதிகமா குடுக்கறாங்க. ஆமாங்க, இப்போ ஒரு கடையில உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் தந்துட்டு இருக்கான். அதை விட்டு போட்டு அவன் 2000 ரூபாய் தரணும்னு சொன்னா விட்டு போனா என்ன கூட, ஏமா கடையில் மாசமானா கரெக்டாக வருதா, வேலையை பாரு, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்காதம்மா அப்படின்னு சொல்லுவான். அந்த நிலைமை தான் மகாராஷ்டிராவில் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் வரப்போகிறது. இப்போ நான் ஜெம் தொலைக்காட்சி ஒரு பக்கமாக இருக்காது, எப்பவுமே அற்புதமான அலைஸ். என்னுடைய மனம் சொல்றதெல்லாம் நான் பேசக்கூடாது. எனக்கு 1008 வித்தியாசம் இருக்கும். ஆனால் ஒரு செய்தியாளனாக இதுதான் உண்மை. பிஜேபி சிறப்பாக வளர்ந்திருக்கிறது. இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். சொல்லுங்க சார். 48 இடங்கள் நாடு முழுவதும் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் பாரதிய ஜனதா கூட்டணி 26 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 7 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 6 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கிறது. இதை தான் சொல்ல வேண்டும். ஆகவே பாரதிய ஜனதாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் இது, அவர்களுக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடிய ஒரு நாள். அது மாதிரி நாளைக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்க சார், மகாராஷ்டிராவுல யார் முதல், அது இன்னைக்கே தெரிஞ்சிடும். நாளைக்கு அபிஷியல் நாளைக்கு will announce officially meeting will be conducted அப்படினு சொல்லிட்டு சொன்னாங்க. after that meeting only இந்த மாதிரி செய்திகளை தோழர்களே நடுநிலைமையா தரோம், பாருங்க. ஏதாவது தவறு இருந்தா உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலை. சூப்பரா நாங்க உங்களுக்கு தரப்போறோம் அற்புதமான விஷயங்களை. தமிழ்நாட்டுடைய அரசியலும் அடுத்தடுத்து வரப்போகிறது. துல்லியமான பல விஷயங்களை தருவதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அருமையாக விளக்கமளித்தமைக்கு நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.